இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருட மார்கழி மாதம் 28ஆம் நாள் 12/1/2026 ஜனவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:33 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி மாலை 3:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு 11:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது இரவு 11:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:49 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். என்ற சராசரியை விட ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிட திறம்பட வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஒழுங்கான முறையில நடத்தவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். அலுவலக பணிச்சுமையின் காரணமாக சற்று உடல் அசதியுடனும் இருப்பீங்க. மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணம் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குங்க. பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. என்று வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்தை நிதானமாக பேசி தீர்ப்பதும் நல்லது. வருமானமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். என்று வேலை விஷயத்துல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல வேலை சுமையினால சற்று சோர்வாகவும் இருப்பீங்க. அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்கால முதலீடுகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களுக்கு இன்று ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான பொறுப்புகளுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தேவையற்ற பயணங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். இதனால வீண் அலைச்சல்கள் தாங்க இருக்கும். எதிலும் என்று படபடப்பின்றி பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. இனம் புரியாத சிந்தனைகளினால தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படலாம். மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் செயல்களை மேற்கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம்.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. தெய்வ பணிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாகவும் இருங்க. ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் ஒத்துப்போகவும் செய்வீங்க. பணிகளும் சுமூகமாகவும் நடைபெறும். திருமண உறவிலை இன்று சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கான பணத்தை செலவும் செய்வீங்க. பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிறப்பான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில் துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. தாமதங்களும் நீங்கி தைரியத்துடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எடுத்த காரியங்கள்ல இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இணையதள மோசடிகள்ல இருந்து தப்பித்துக் கொள்வதும் நல்லது. யதார்த்தமாக பேசி முடிவுகளும் எடுப்பீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிரிகளினாலும் ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். லாபமும் இருக்கும். புதிய வணிக ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி விஷயங்கள் தொடர்பான மன அழுத்தங்களும் குறையும். வீட்டுல இருந்து வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல பொறுப்புகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. தொழில முயற்சிகளும் மேம்படவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேக ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருங்க. பயணங்களினால பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். பயனற்ற பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். வேலை விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கல்ல கவனமாகவும் இருங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல சுமூகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவில இன்று காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய காதல் உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக பணத்தை கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரமும் நல்ல முறையிலும் நடைபெறும். தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பதும் நல்லது. தொழில இருந்து வந்த விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலுக்கான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஏதாவது எதிர்பார்ப்புகளுடனும் வருவாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சொத்துக்கள் வாங்குவது குறித்து திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. எச்சரிக்கையாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல உங்களுடைய ஆதிக்கத்தை நீங்கள் நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான கௌரவமும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து நீண்ட ஆலோசனைகளையும் செய்வீங்க. இன்று உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நிறைவேற்றவும் செய்வீங்க. தனவரவும் சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பேச்சுக்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். திடீர் செலவுகள் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காட செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை முறையுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையுடனான உறவில மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில அதிரடியான திட்டங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மற்றவர்களிடத்துல மறைமுகமான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனைகளை மனம் விட்டு பேசி தீர்ப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாகவும் நடைபெறும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். புகழும் பெருமையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தேவையான பண உதவிகளும் இருக்கும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம்.
சில நேரங்கள்ல எடுத்திருந்து பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அனாவசியமாக பேசவும் வேண்டாம் என்று அரசியல் பேச்சுக்களையும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணை இடத்துல இரக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில சில பொருளாதார உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை முன்பை விட இப்பொழுது சிறப்பாகவும் இருக்கும். வணிகர்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்களும் நீங்கும். பணியிடத்துல சக ஊழியர்கள் இடத்துல முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தினருடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகளிலும் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகளை பகிர்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபார பயணங்கள் கைகூடியும் வரும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளும் நிறைவேறும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சற்று படபடப்புடனும் காணப்படுவீங்க. என்று எதையும் எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்தில் சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். சுமூகமான போக்கும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டு பராமரிப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உங்கள் தாய் தந்தையுடன் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சில உயர்வான வேலைகளை செய்து முடிப்பதற்கு இன்று ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத உதவிகளும் வந்து சேரும். தொழிலுக்கு உதவியாக இருந்தவர்கள் இப்பொழுது ஏதாவது இடையூறுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பணப்புழக்கமும் இருக்கும். குடும்ப விஷயங்களை நிதானமாக யோசிப்பதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எந்தவித பாதிப்பும் இருக்காது. வெளியூர் பயணங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில்ல வருமானமும் இருக்கும். தன லாபமும் இருக்கும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த நிறை குறைகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. எதிர்கால திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக வேலைகளை முடிப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்ப்பதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே அதிக அளவுல நீங்க குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயத்துல அத்துமீறி பேசவும் வேண்டாம். நியாயத்தை பேச போய் அது தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். கவனமுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலுமே நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும் என்று சில நடைமுறை யதார்த்தங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க.
பால் எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு என்ற லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பழைய முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தையும் பார்க்கலாம். வாழ்க்கை துணையுடன் என்ற மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியாகவும் ஆதரவாகவும் உணர்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். குடும்பத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டாளிகளுடைய வழியில எதிர்பாராத சில உதவிகளும் இருக்கும். மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகளும் எடுங்க. எடுத்த காரியங்கள்ல விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். கலை மற்றும் இலக்கிய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மை உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மையாகவும் செயல்படுவதும் நல்லது. பணிகளை என்று தைரியத்துடனும் நேர்மையாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணியில இருந்து வந்த தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்று விடுவீங்க. உங்கள் துணையை சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இன்று சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தலைவலி முதுகுவலி சம்பந்தப்பட்ட இடையூறுகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். வேலை விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருப்பதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில பிரச்சனைகள் மறைந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் வருமானமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றவும் படும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பணவரவும் இருக்கும். பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகளை நிதானமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சந்திப்புகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மாலையில பிள்ளைகளுடன் விளையாடி மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய சொந்த முயற்சியினால முக்கியமான வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வணிகர்கள் தங்களுடைய சமூக வட்டாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க. மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்புல விழிப்புணர்வும் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இதனால உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். குழந்தைகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முடிவுகளை எடுப்பதில் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களின் மீது சின்ன சின்ன விமர்சனங்களும் தோன்றி மறையும். எதிலும் கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. ஆடம்பர செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். உத்தியோகத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வியாபார நிமித்தமான ரகசியங்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம்.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் குறையும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாகவும் இருங்க. இன்று ஒரு அனுசரணையாகவும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும், திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று சாத்தியமான வாய்ப்புகளும் இருக்கின்றது, புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே முக்கியமான விவாதங்களும் நடைபெறுங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சுக்கள் உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். பிரியமானவர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும், உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், மன அமைதியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சில நல்ல வேலைகளும் நல்லபடியாகவும் முடியும். தொழில்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரம் என்று சிறப்பாகவும் நடைபெறும், மேன்மையாகவும் உணர்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. சில திடீர் செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல சரியான சாட்சிகளை வைத்துக் கொண்டு செய்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உங்களுடைய எல்லா வேலைகளையுமே எளிமையாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகர்கள் கணிசமான லாபத்தையும் பார்த்து விடலாம். பண பரிவர்த்தனைகளை செய்யும் பொழுது சாட்சியாக ஒருவரை உடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தங்களுக்குள்ள இருந்து வந்த பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையை தேர்ந்தெடுப்பதில் கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுடைய வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீக்கும். இன்று வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல பணிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. முன்பின் யோசனை செய்வதும் நல்லது. இன்று சூழ்நிலைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய சந்திப்புகளும் நடைபெறலாங்க. இன்று சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உணவு வகைகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று மற்றவர்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளையும் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனுள்ள முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியுடன் உரையாடக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். ஓய்வின்றி வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சில சவாலான பணிகளையும் திறமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில இன்று நீங்கள் சிறப்பாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணம் வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது.
என்று உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை இன்று மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தொழில வருகின்ற வருமானத்தினால வெற்றி பெறவும் செய்வீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். விவசாய தொழில முன்னேற்றமும் இருக்கும். என்று நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. என்று குடும்பத்துல உங்களுடைய குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்தவும் வேண்டாம். குடும்பத்தையும் சரி தொழிலையும் சரி சமநிலையாக கொண்டு செல்வதும் நல்லது. தொழில நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். என்று வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை கண்டறியவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தெளிவும் உண்டாகும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கூடியவரை இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய எல்லா வேலைகளையுமே எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. வணிகர்களுக்கு கணிசமான லாபத்தையும் பார்த்து விடலாம். பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. உறுதிப்படுத்திக் கொண்டு செயல்படுவதும் நல்லது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் வந்து சேரும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில வெற்றியும் உண்டாகும். சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பயணங்கள் சென்றும் வருவீங்க. இது மகிழ்ச்சியான பயணங்களாகவும் இருக்கும். சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல அனுசரணையாக இருப்பதும் நல்லது. ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனை இயல்பாக மகிழ்ச்சியாகவும் எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள நாளாகவும் அமையும். சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். நீங்கள் மேற்கொண்டுள்ள பணிகள் இப்பொழுது சாதகமாகவும் அமையும். சிறு பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இன்று பயனுள்ள விவாதங்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வியாபாரமும் நல்லபடியாகவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானத்துடன் பேசி முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சின்ன சின்ன குறைகளும் இருக்கத்தங்க செய்யும். சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். பழைய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. வேறு இடங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை மேன்மையான போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கடந்த கால இனிய அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தாய்வழி உறவினர்களினான அலைச்சல்களும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் செயல்கள்ல பரபரப்புடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய தினசரி வழக்கத்தில இருந்து சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. வணிகர்களுக்கு முக்கியமான ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் அமையும். முயற்சிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையும். நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துடிப்புடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக வேலைகள் என்ற சாதகமாகவும் அமையும். பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியாகவும் துடிப்புடனும் காணப்படுவீங்க. உறுதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியை பொறுத்தளவிற்கு சாதகமாகவும் இருக்கும். அதிகரிக்கும் பணிச்சுமைகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையை மகிழ்ச்சியுடனும் வைத்தும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சாதகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வங்கி கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை திட்டமிட்டு நடத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணங்களும் மாறும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லதுதாங்க. என்று முன்பு பிரச்சனைகளாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. அவர்கள் கிட்ட இருந்து மறைமுகமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல முன்னேற்றமும் இருக்கும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். சிலருக்கு பிள்ளைகளினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார நிமித்தமான பணிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பேச்சுக்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மறையும். குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வெற்றிகரமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். எந்த ஒரு செயலிலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்களை வெளியில பேசவும் வேண்டாம். மனைவி குழந்தைகளுடைய மனப்போக்கை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. குழப்பங்களும் நீங்கும். பெரிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல வெற்றியும் லாபமும் அதிகரிக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்டு நிதானமாக பேசி முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிலும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. சரியான நேரத்திற்கு வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மன உறுதியுடனும் பேசி முடிவுகளும் எடுப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். சொத்துக்கள் விற்பனையில லாபமும் இருக்கும். வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் என்ற தைரியத்துடன் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. புகழையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. உறவினர்களின் மூலமாக கேட்கும் செய்திகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சில கோயில் திருப்பணிகளுக்காக நன்கொடைகளையும் தருவீங்க. சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியிடத்துல நீங்க அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்களுடைய முன்கோபத்தினை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தியும் விடலாம். இதனை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று மனதில காணப்படுகின்ற குழப்பங்களையும் பதட்டத்தையும் யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று வெற்றிகரமான வேலைகளும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே நன்றாக யோசித்து நிதானமாக செய்வதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொழில்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். எந்த ஒரு வேலையிலுமே வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து உதவிகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அந்நிய பெண்களிடத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நேரம் தவறாமல் உணவு எடுத்துக் கொள்வதும் நல்லது. என்று மற்றவர்களை சந்தேகப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது சுமூகமாகவும் நடைபெறும். மனதுல சற்று தெளிவாகவும் உணர்வீங்க. தடைப்பட்டு இருந்து வந்த தனவரவும் அலைச்சல்களுக்கு பின்புதாங்க கிடைக்கவும் காண்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நம்பிக்கையான மாற்றங்களும் ஏற்படலாம். தந்திரமான செயல்பாடுகளினால வியாபாரத்துல லாபத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. புகழும் பெருமையும் நிறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.